அம்மா எங்க மேக்கப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? வீடியோ எடுக்க போறேன். வீடியோ எடுக்க போறியா? எடு எடு. நான் போடுற மேக்கப்பை எம்பிடு தான் பார்ப்பாங்க. ஒயாமையா பார்த்து கிடக்காங்க. உட்காந்துக்கிட்டு எடு. நின்றுக்கிட்டே எடுக்காம. வாங்க நம்ம இன்னைக்கு மேக்கப் போடுவோம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி முடி வெட்டி விடணுன்ற ஒரு இது இருக்கும். கீழே நன்றல் உண்டல் அந்த வர்க்க முடியலாம் பாருங்க. எப்படி புந்தலாக இருக்கா? இதை வெட்டுறதுக்கு பார்லர் ஓராக பார்த்துக்குங்க. முந்த முடியை வெட்ட எதுக்கு அப்படிலாம் தேவை கிடையாது. நம்மளே வெட்டிக்கிறலாம். பொம்பளை முடி வெட்டார பொம்பளை எல்லாம் இருக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் இருந்தா சொட்ட முடி 2 தெரியுதுன்னு இருந்தால் இந்த 4 முடி 2 கத்தரிச்சு விட்டுக்கிடுவேன். அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. என்ன நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கணும்டா கொஞ்சம் நம்மளே வீட்டில் இது பண்ணிக்கிறேன். அப்படி நான் எப்படி வெட்டுறேன்றதை பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த இருக்கா இதை எடுத்து லேசாக அப்படி பின்னிக்கணும். பின்னிக்கிட்டுதேன் அப்போ தான் கரெக்ட் அளவில் வரும். யார் துணையுமே இல்லாமல் நம்மளாக வெட்டலாம். நான் இதை இப்படி வெட்டலாம் யோசனை எனக்கு எப்படி வச்சுட்டா எதையும் பார்த்துக்கிறதுலாம் இல்லை. கோயிலுக்கு பூமுடி எடுக்கிறதுக்கு போகிறோம். அங்கே என்ன அவங்க அளவு வார்த்தா வெட்டுறாக, பூவை மட்டும் வச்சு விடுறாங்க. அந்த பூ வச்ச மாலுக்கு அப்படியே வெட்டி விட்டுறாங்க. பார்த்தா அப்படியே பாருங்க கரெக்டாக வெட்டியிருப்பா பார்த்துக்குங்க. அதை நான் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இனிமேல் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிடலாம்ப்பா. என்னது இது நல்ல டெக்னிக்காக இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டேன். இப்படி நான் வெட்டுறதுக்கு இது பண்ணுறது கத்திரிக்கொலக்கடி எடுத்துக்கிட்டுலாம் வந்தேன். எங்கே போச்சேன் அதாவது எடுத்தேன். இது இந்த மாதிரி நல்லா அப்படி பின்னிக்கங்க ஒரு சமயம். ஏன்னு கேளுங்க, நம்மளுக்கு யாருமா வெட்டி விடணும்? நம்மளா வெட்டிக்கிறவங்க. நம்மளுக்கு வெட்டி விடுங்கன்னு சொன்னால் கூட குறைய வெட்டி விட்ருவாங்க. அப்புறம் என் முடி போச்சேன்னு நம்மளுக்கு கவலையாக இருக்குது. பூ முடி பார்த்துருக்கீங்கள? கோயில்களில் பூ முடி உடையில இப்படித்தான் பின்னிக்கிட்டு போவான். அப்படியே பூ வச்சு அப்படியே நறுக்குன்னு வெட்டி விட்டுருவார். கரெக்டாக இருக்கும். அதை இது பண்ணித்தேன் நானாக வெட்டிக்கிறது. இப்போ பார்க்குறீங்களா? இந்த இருக்கா எந்த அளவு வெட்ட போகிறோம்? இந்த அளவு வெட்ட போகிறோமா? இந்த அளவு வெட்ட போகிறோமா? வேணாம் அம்புட்டு முடியெல்லாம் வெட்டவே மாட்டேன். இந்த அளவு போதும் லேசாக. ரொம்ப முடி வெட்டினோம்னு தெரியக்கூடாது, வெட்டாமே இருக்கக்கூடாது. ஏன்னா முந்த புந்தல் ஆயிடுச்சு முடி. அதனால் அப்படி அவ்வளோதான் வெட்டியாச்சு. இப்போ முடி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வெட்டின முடி பறந்துடாத முடியே நம்மளுக்கு முடி எது. இப்போ பாருங்கள் வெட்டிட்டேன். இப்போ அவுத்துட்டு பார்ப்போம். நல்லா அவுத்துட்டாங்க. இப்படித்தான் நான் எப்போவுமே வெட்டுவேன். பார்லர் போகிற பழக்கமே நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னண்டே தெரியாது. பார்லர் மட்டும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. என்னண்டே தெரியாது. என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுக்கொண்டு அவள் கரெக்டிங் பண்ணவா என்னமோ பண்ண போகிறோம்டா சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தான். அவள் ஆசைப்பட்றான்னு. அப்போ பொண்ணுக்கு பண்ணுறதோட ஒரு 2 பேத்துக்கு பிரியா பண்ணி விடுறேன்டா. பிரிட்டோடனே என் நாற்று நான் எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க. ஆத்தாடி நான் என்ன போய் பாடி ஏதாச்சும் ஒரு காலமாக அதை எடுக்கிறியா? பட்டிக்காடு மாதிரியே இருப்பேன், எடு அழகாக இருப்பேன் அப்படின்டா. சரின்னு நானும் போய் படுத்தா அப்படியே வெடுக்குன்னு நூலை வச்சு முடியை வெடுக்கு போக்குறா. ஆத்தாடி வேணவே வேணாம். ஏன் இதில் இருக்கிறது அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது, அழகாத்தான் இருக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு ஓடியே வந்துட்டு வேணாண்டு ஒரு இழுகுதான் எழுத்தாக நெசமாவே. ஆத்தா வேணவே வேணான்னு ஓடியா இருந்துட்டு. இப்போ பார்ப்போமா என் முடி எவ்வளோ அழகாக வந்துருக்கு. சிக்க எடுக்கிறதா இப்படித்தான் இருக்கணும். ஒத்தையாக எடுத்துடணும். இப்படி எடுக்கிறப்ப முடி ரொம்ப அடர்த்தியாக தெரியும். ஒன்றொன்னா அப்படி எடுத்தோம்டா முடி ரொம்ப அடர்த்தியாக தெரியும். இப்போ பாருங்கள், இருந்த முடிக்கும் இப்போ இருக்கிற முடிக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவேன். இருங்க ஆத்தாடி ஆமாடி நகலம் இல்லை குண்டமாக வைக்க குண்டமாக நல்லா ஃபுல்லாக கட்டேன். இல்லையே பாருங்க நல்லா தெரியாதா? நல்லா கிட்ட வந்து காட்டு. கிட்ட வந்து கட்டினியா? நல்லா கட்டுறது. ரொம்ப கிட்டக்க வந்த கருப்பதை. சரி கொஞ்சம் லாங்கில் அப்படியே முடி வெட்டினது அழகுதா? ஒன்று சொன்னாப்புல தனித்தனியா இருக்கா? எப்படி இருக்கு மக்களே? ஒன்று சொன்னாப்புல இருக்கா? இந்த ஒரே சமமாக இருக்கும்.
ஒரு சொன்னாப்புல இருக்கா இப்படித்தான் வெட்டி விட்டுக்கிறோம். இப்போ இது நம்ம வெட்டி விட்டது மாதிரி இருக்காது, வெட்டாத மாதிரி இருக்காது, நல்லா இருக்கும். மம்மி நீங்கள் ஒரு நாள் கோனி டெயில் போடலாம்ல? கோனி டெயில்னா நான் பின்னாடி அப்படியே கொண்ட மாதிரி போடுறேன்ல, அதுலேயே பெருசாக வச்சுன்னா கோனி டெயில். என்னது பின்னாடி வச்சா கோனி டெயில்? கொண்ட மாதிரி போடணுமா? சரி, கொண்ட மாதிரி போட்டு இந்த இப்படி விடுவோம்ல, சித்தி கூட போட்டு வரும்ல, குடும்பி, ஒத்த குடும்பி பின்னாடி, அது போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கொண்ட போடையில் அப்படி பிடிக்கல, நல்லாயிருக்கும். பிடிச்சி வச்சுருப்பீங்கல்ல, அப்போ நான் பார்த்துருக்கேன். நிறைய முடி இருக்கா, அதனால. கோனி டெயில்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது இப்படி இப்படி எனக்கு தெரிஞ்சதுங்க இந்த எத்தனை, நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்சு நான் தலை சீவ ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து உச்சி எடுப்பேன், நேர் வகுடா எடுத்து இப்படி சீவுவேன். இப்போத்தே என் தங்கச்சி என் நாத்தனார் பட்டிக்காடு மாறாமல் ஏன் இப்படி இருக்க, கொஞ்சமாச்சும் நாகரீகத்துக்கு வா, இந்த சைடை தான் ஜீவனமா அப்படின்ட்டு அந்த கோணை உச்சி எடுத்து என் தங்கச்சி ஒரு நாள் சீவி விட்டா. ஏண்டா நம்ம மூஞ்சிக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ பார்க்குறதுக்கு விகாரமாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு விகாரமாக இருந்துச்சுன்னா தடி இதெல்லாம் நல்லாவா இருக்குது, குரங்குதான் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்லி நினச்சி சிரிப்பா அவ்வளோ சொந்தக்காரவுங்க. என்னத்துக்கு நம்மளுக்கு எந்த முகத்துக்கு செட் ஆகுதோ அதையே போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தலையத்தையும் ஜீவுவேன். இங்கே நான் 2 முடி எடுத்து விட்டுக்கிடுவேன். ஏண்டா சொட்டை மண்டை மறைக்குது. என் தங்கச்சி தான் ஏக்கா நீனும் அழகாத்தான் இருப்ப, கிராமத்தில் பிறந்தா கிராமம் மாதிரியே இருக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகமாக மாறும். அத்தை சொல்கிறது கரெக்டு. என் நாத்தனார் தான் அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறதோட இரு போதும், எல்லா சட்டையும் இப்படி டைட்டாக போச்சுங்க. சேலை கூட இருக்குது, சட்டை இல்லாமல், சட்டை துணி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. பூரா இந்த துணி எடுத்து தைக்க போடணுங்க. இன்னும் முதுகுலாம் டைட்டாகி அப்படியே வெளியே பிதுங்கிக்கிட்டு வருது. அப்படியா தெற்கு? அப்படிதான் தெரியுது. என் மகன் மானசா பூச்சாவே பிடிச்சி விட்டாரு, அப்படித்தான் இருக்கு, நெஞ்சு அடைச்சிக்கிட்டு எப்படா அவுத்து வீசி இருந்து பிள்ளைகளுக்கு போய் பாசி ஊசி பவளம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்க பின்னுவோம். பின்னுறதை எப்படி பின்னுறது பாருங்க. அப்படி எடுத்து என்ன தலை பண்ண தெரியாமையா உடக்கம், உனக்குலாம் ஓவரா தெரியலன்னுலாம் நினைச்சிடாது. நான் பின்னுறதுல ஒரு ரகம் இருக்குல்ல, அதனாலதான் இப்படி பின்னே இப்படி பின்னே அப்படி அப்படி எடுத்து அப்படியே பண்ண வந்தேன். இதுதான் ரகம். இன்னைக்கு வந்து சொந்த முடிதான் வைக்கிறேன். ஏன் முடியுது, இந்த முடியெலாம் வைக்கல, ஒட்டு முடியலாம். அப்படியே தங்கச்சியே என் நாத்தனாரும் என்னைய ரகலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரகலை 2 மணிக்கே இருப்பாங்க. சரி பண்ணிட்டு போகிறா, சரி அவங்களாச்சும் நாத்தனார் ரகலை பண்ணுறாங்க, என் தங்கச்சி ஏறி அவளும் சேர்ந்துக்கிட்டு ரகலை பண்ணுவான் அப்படின்னு. சரி அவங்களோட பண்ணிட்டு கிடக்கட்டும்னு நான் விட்டுருவேன். நம்மளுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதைத்தான் போட முடியும், என்ன தனியாக நம்மளுக்குண்டு ஒன்றை ரெடி பண்ண முடியாது. அப்படித்தான் நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த கோண உச்சியை எடுத்து பார்த்துங்க. இல்லாட்ட கோண உச்சியை நான் எடுக்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இந்த தலைசுவர் தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். பத்தியலா இப்போ கொஞ்சம் பஞ்சு இருக்குல்ல, வந்து இந்த பத்தெல்லாம் இருந்துச்சுல, என்ன பச்சா நல்லா இருக்குல்லப்ப, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குல்லங்க, எப்படி சிக் 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 நல்லா இருக்குல்ல. அதுக்குதான் லேசாக வெட்டி விடுவேன், ரொம்ப வெட்டி விட மாட்டேன், லேசாக. பொம்மைக்கு முடி குட்டியா இருக்கும்ல, அது மாதிரியே இருக்கு முடி, அது கீழே பின்னாம இருக்குல்ல, அது பொம்மை. இது என்னண்டு குளிச்சாலும்ங்க வேர்த்து ஊத்துது, அப்படி ஒரு வேர்வை வேர்க்குது. ஆத்தாடி மேலே ஒரு ரூம் எடுத்து ஏசியை போட்டு விடணுமுங்க. கடனா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த அளவுக்கு இருக்கு மக்களை, தாங்க முடியலை. அடுத்த வருஷம் மேலே ரூம் எடுத்தது. கடை கொஞ்சம் கிடக்குது, அந்த கடனை முடிச்சுக்கிற முடியாது. கடை மேலே கடை வாங்கினா பாவஞ்சிமே இப்போவே நிற்காம ஓடுறாரு உழைக்க. கடை இருக்குது, இதுக்கு மேலே இழுத்து வச்சா பாவம் சாப்பிட கூட மாட்டார். கடனாளியை மட்டும் வாழக்கூடாது, சொந்த கடந்தேன், நகை கடந்தேன். நான் அடுத்த வீட்டில் கடை வாங்க மாட்டேன். எப்படி டக்குன்னு தேய்ங்க, காஞ்சிட போகுது. காயாது ஏங்க இது, நீ காயிட்டு கொண்டு சாமிக்க வேண்டாம்.
அப்படி மணமுக்குங்க. இந்த க்ரீமு பேரல் எப்படி தான் முதல் போட்டுக்கிட்டு இருந்தேன். பேரல் எப்படி போடையிலேயே அதை நிப்பாட்டிட்டேன். ஏண்டி எழுது ஒருத்தர் சொல்கிறாங்க பேரல் எப்படி போட்டு விட்டா அப்படியே வந்து பரு வருதுண்டு. என் மூஞ்சில் ஒத்த பரு வந்ததே கிடையாது. தலை குளிச்சு போவோம் பாருங்க, வீட்டுக்கு தூரம் போவோம் பாருங்க, அப்போ மட்டும் 3 நாளைக்கு அப்படியே என்ன செய்யுதுங்கன்னு வந்து அப்படியே இது கட்டி வர முன்னே வலிக்கு பார்த்துக்குங்க. வலிக்கையிலேயே எச்சி 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 துட்டு வச்சு அமுக்கி விடுவேன். அப்படி இருந்து ஒன்று முண்டிக்கிட்டு வந்துடும். அந்த 4 நெருங்கையில் மட்டும் அந்த வந்து நெருங்குச்சுனாவே நான் கண்டுபிடிச்சிருவேன், ஆஹா வரப்போகுதியா அப்படின்னு. மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. எங்கடி பவுடர் இருக்கணா நண்டு எடுத்துக்கிட்டு பூராத்தையும் எடுத்து கீழே வச்சு விளையாட கிளம்பு. அது விளையாடல, தண்ணியில பவுட்ரு கோலப்பொடி எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி கலக்கி வைக்குது. அதானே மாசத்துல என்னைக்கு ஒரு நேரத்தை மேக்கப் போற எப்படி பவுடர் காலி ஆகுதுன்னு இப்போ தான் தெரியுது. இப்படிதான் காலி ஆகிட்டு இருக்கா. அந்த பிள்ளை செய்யறதுக்குலாம் எண்ணெயே அடிப்பீங்க. நீ தானே பெரியவ சொல்லணும். சொல்றதுக்குள்ளே இவ கிள்றாள என்னைய. நான் கடாவோட ஓடிடுறேன், நீ தானே இருக்கோ சொல்ல வேணா. அப்படியே அந்த இதையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது பார்த்துக்கங்க பேரல் பாட்டை கட்டேன். பாட்டு தேர்தலுக்கு வேற ஓடியாந்துடுறாங்க. அது பார்த்துக்கோங்க பேரல் எப்படி அப்படியே பேரல் போட்டு பவுடர் அடிச்சுமாக்கும். இந்த பப்புன்னு டான்ஸ் ஆடுவாங்க வந்து ஆட்டாம எடுத்தேன். அப்படி பப்புன்னு டான்ஸுக்கு அரவு மாதிரியே இருக்கும். என்ன பண்ண போற? ஆட்டாம எடு, அப்பத்தே அவங்களுக்கு கண்ணு அசைக்காம இருக்கு. அதுல போய் குத்தி வச்சுக்கிட்டு இப்படி 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 இப்படின்டா இப்படிலாம் பண்ணாத பூச்சா. நேரவும் இல்லை, கேமரா நல்லா இருக்கா? நல்லா தான் தெரியுது. கவுத்திக்கிட்டு இருக்கு. கேமராமேனுக்கு தான் தெரியும் வழி. கேமரா வேணும், பெரிய கேமரா வேணும். இன்னும் ஆட்டாம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ரோபோட்டை கண்டுபிடிச்சாதே உண்டு. ரோபோட்டு கூட ஆட்டும். பார்த்துக்கோங்க. அப்படி மூஞ்சியில் அந்த பேரில் அப்படி அடிச்சுட்டு பவுடர் அடிச்சோம்டா அப்படியே பப்புன்னு மாதிரியே இருக்கும். இது என்ன கொடுமை இப்படி இருக்குன்ற. அதுக்கப்புறம் இந்த இது 90 ரூபா அந்த க்ரீமு. முதல்லாம் பார்லர் தான் இருந்துச்சு, இப்போ எல்லா இடத்துலையும் விற்கிது பார்த்துக்குங்க. இந்த க்ரீமை போட்டோம்னு வச்சுக்கோங்க, பேர் சப்ரானு. போட்டோம்டா மூஞ்சியில் அப்படியே எண்ணெய் வடிச்சது மாதிரி ஆயில் பிசுக்காக இருக்கும். அப்புறம் பவுடர் அடித்தா ரொம்ப தெரியவே தெரியாது. அதுக்காகத்தான் இதை இது பண்ணிடுறது. அப்புறம் என்ன, இந்த லிப்டிக் போட மாட்டேன், லிப்பாம் போடுவேன். உதடு ஒரு மாதிரியாக இருக்கும். பவுடர்லாம் அடிச்சுட்டு உதடு மட்டும் ட்ரையாக இருக்கிற மாதிரி. அதுக்காக இந்த லிப்பாம். இது ஒரு மாதிரி இதாக இருக்கு. ஆமாம், அது வர மாட்டேங்குது லிக்விடா. அதை பார்த்தேன். நான் போட்டு பார்த்தேன். அப்போல இது புதுசாக கொண்டு வந்துருக்காரு. முத இருந்தது நல்லா இருக்கும். காலி ஆகிட்டாரு. இந்த பாருங்க, காலியாக்கிட்டாளுங்க. இல்ல காலியாக்கிட்டீங்க சொல்லுங்க. ஏண்டி நீங்க எடுத்து போடவே இல்லையா? நாங்க ஊருக்கு போனாதான் போடுவோம். நீங்க வீடியோக்கு வேணுக்குமுன்னே போடுவீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? வீடியோ எடுக்கையில போடுறோம்னு சொல்லி கொடுக்குறாளோ இருக்கு. சரி விடு, எல்லாரும் என்னென்னமோ விடுறாங்க, நம்ம இது விட போடுறதா என்ன மாதிரியே இருக்குங்க. என்ன போட்டது மாதிரியே இருக்கு, அவ்வளோதான். இப்போ தெரியுதா போல வளர்ந்து முதல்ல காமிச்சா தானே தெரியும். நல்லா ஜூம் பண்ணி காட்டு மக்களுக்கு. அதுக்குன்னு இப்படியா? நீங்கள் தான் ஜூம் பண்ண சொன்னீங்க. ஜூம் பண்ணணும்னா அங்கே இருந்துட்டு ஜூம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஜூம். இது 10 ரூபா லிப்டிக்கு. இப்போ கலர் வேணும், இதை கடை எடுத்துக்கலாம். லைட்டாக கலருக்கு இதை எடுத்துக்கிறேன் லைட்டாக. போதும் போதும். நான்லாம் லிப்ஸ்டிக்கே போட மாட்டேன். நீனா சொல்லாத. அது ஊருக்கு போகலவே, ஸ்கூலுக்குலாம் போடவே மாட்டேன். ஸ்கூலுக்கு யார் ஓட்டு போவா? ஸ்கூலுக்கு போட்டு போனால் நீங்கள் என்ன நாடகம் பண்ண நடிக்க வந்துருக்க? மிஸ் கேட்க மாட்டாங்க. என்னத்தா மாடம் பொண்ணான்ட்டு குளிச்சுட்டியாத்தா? நல்லா நல்லா துவட்டு வெயில்ல இந்த வாரம் இந்த இது பண்ணிக்கிறோம். ஓயாமல் கதவை திறந்தா ஒளி அடிக்குது, அப்படி ஒரு ஒளி. அதுக்கப்புறம் என்ன, இந்த குங்குமத்தை வச்சிட வேண்டியதே. குங்குமத்தை வச்சுட்டு இன்றைக்கி மல்லிகைப்பூவில் சந்தையில் விற்றுச்சு. கனகாமரம், எனக்கு கனகாமரம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிசம்பர்னா ரொம்ப பிடிக்கும். கனகாமரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? எங்கள் நாத்தனார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பட்டிக்காடுக்கு என்ன பிடிக்கும், அதே பளபளன்ற கலர் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. பட்டிக்காட்டுக்காகவே இந்த பூ உருவாக்கப்பட்டது அவங்க சொல்லுவாங்க. ஒரு மனம் இல்லையா ஒன்றும் இல்லையா, அதை வச்சா பட்டிக்காடு மாதிரியே இருக்குமா மூஞ்சி. ஒரு நாளைக்கு அவங்க கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க. என்ன பட்டிக்காட்டுக்கார பூ நீங்கள் வச்சுருக்கிய, இன்னைக்கு என்ன அப்படின்டா, கிடைக்கல பூ, மல்லிகைப்பூ கிடைக்கலன்னுவாங்க. அவங்க வாடி சொல்லிட்டு கிடந்துருப்பாரு. கனகாமரம் மாதிரி
ஒரு பூ நல்ல பூ, எந்த பூவும் இல்லை, கலர்ஃபுல் பூவு 10 ரூபா. சந்தை கடையில் வித்துச்சு 10 ரூபா. நான் வாங்கிட்டு வந்து கெட்டுனேன். கெட்டி எத்தனை நாள் ஆச்சு? 2-3 நாள் ஆச்சு. சரி வாங்க இன்னைக்கு அப்போ 2-3 நாள் ஆச்சு, வைக்கவே இல்லை. கெட்டியே உங்க ஃபேஸ்க்கு இந்த கலர் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கத்தா? நான் மக பூஜாவே சொல்லிட்டா. இன்னும் என்ன எனக்கு வேண்டியது இருக்கு? நண்டு முறைக்குது கண்ணாடியில் பார்த்துட்டு. சாரி நண்டு, நீ தான் என் மகன், அவன் கிடையாது. சும்மா சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா தனியார. எப்படி இந்த மாதிரி பூ எப்படி எங்க கிடைக்கும்? அழகா இருக்கு. செவ்வசவே செவச்சவேர்ந்து என் மகன் சொல்ல வந்து எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எப்படி சொல்றா என் மக? இப்படி சொல்லாம என் தங்கச்சியாரையும் சரி, எங்க அத்தை நாத்தனார், எங்கள் நாத்தனார் எங்கள் அத்தையுந்தே என்னை ஓட்டுறது, உழப்புறது, அடிக்கிறது, பிடிக்கிறது எல்லாமே அவங்க தான். மற்ற யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையே. இவங்க 2 பேர் மட்டும் எகனை பார்த்தாலும் இந்த வந்துட்டா, அந்த வந்துட்டா, கூத்துக்கறி வந்துட்டா. என்னென்ன சொல்லுவாங்களே, என்னடி சொல்லுவாங்க? உனக்கு ஞாபகம் இல்லையடி, எனக்கு ஞாபகம் மறந்து போச்சு. ஆட்டக்காரி 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 வந்துட்டா, ஆட்டக்காரி வந்துட்டா அப்படின்றாங்க. இதேன் கிராமத்து ஸ்டைல்ல இருக்கு. நல்லா அழகா இருக்கு. நல்லா இருக்காங்க. பத்தியெல்லாம் என் மகன் சொல்ல சொல்ல எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அழகா இருக்கா? ஏத்தா என் நண்டுக்கு சொல்லிருச்சு. நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மக்களே. எல்லாரும் சொல்றது, அவங்க சொல்றது அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, நல்லா இருக்கு. இது கனாமரம், இதெல்லாம் ஒரு பூ ஆண்டுவாங்க. இப்படி நல்லா இருக்காது என்ன? இப்படி மல்லிகை பூ போட்டாலே நல்லா இருக்கு. இந்த பின்னாடி வர நல்லா இருக்காது. மேக்கப் ஃபுல் மேக்கப் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் மேக்கப்பு. ஆமாம், எங்கே போனாலும் சரி, வெளியில் போனாத்தான் மேக்கப் போடுவேன். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு போய் என்ன பழகி பாசி இதுக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு கிளம்பிட்டு போயிட்டு வரேன். நல்லா இருக்கா மேக்கப்பு? எப்படி முடி வெட்டினேன், எப்படி தலை சீவனே பார்த்தீங்களா? இப்படி தலை தான் ஜீவுவது. இதுதான் காலத்துக்கும் ஜீவிட்டு கிடப்பேன். 18 வருஷமாக உன்னை இதே ஸ்டைல்லே பார்க்குறமே. மாத்திரான ஸ்டைலுன்றதே அந்த கோண ஊச்சி எடுத்தேன். சரி விடுங்க, அந்த கோண ஊச்சி கொஞ்ச நாள் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில பேர் நல்லா இருக்குன்றே, ஒரு சில பேர் நல்லா இல்லைன்றே. என்ன உண்மையத்தான் சொல்லுவீங்க. நம்மளுக்கு விகாரமாக இருந்தாட்டாக்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னன்னு மணக்குதா? சோப்பு போட்டு குளிச்சதா? ஒரு டவரா தண்ணியை மோந்து விட்டுங்க. அதில் தவண்டி அடிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் 1 மணி நேரம் அந்த தண்ணிக்குள்ள நடந்திருக்கு. அவ டாக்டர் செட்டை வச்சு உள்ள தண்ணிய உழப்பி இருக்கா. ஆமாம், அப்படி போட்டு விளையாடிட்டு இப்போத்தான் வெளியேறி இருக்காரு, வெளியேறி வந்திருக்காரு. அவருக்கு என்னைக்கு பிறந்த நாள் வருது, என்னைக்கு பிறந்த நாள் வருதுண்டு அந்த காலண்டர் பேப்பரை போய் தொட்டு பார்த்துக்கிட்டு கிடக்கு. பிறந்த நாளுக்கு என்னென்னமோ கிஃப்ட் வேணுமா. ஆமாம், சொல்லி வச்சிருக்கு. வர்றவங்க சில பேர் கிஃப்ட் வாங்காமல் வந்துடுறாங்க. அது சொல்கிறா, இனிமேல் கிஃப்ட் வாங்காமல் வரட்டும் அப்படிங்கிறா. அப்படிலாம் சொல்லக்கூடாது நண்டு. நல்லா இருக்காங்க பூவு எல்லாம், சேலை, மேக்கப் என்ன ஜூம் பண்ணி கட்டுறி, உதட்டுக்கு லிப்டிக்கு எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க. இந்தாங்க சேலை எப்படி கட்டியிருக்கேன், சேலை நல்லா கட்டுற பான்மதி அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு லைட் கலர் பிடிக்காது, டார்க் கலர் தான் எனக்கு பிடிக்கும். அதை எடுத்து கட்டிடுவேன் பான்மதி. எல்லாம் நீங்கள் சொல்கிறத பூரா நான் எடுத்து காட்டுவேன். நாத்தனார்ட்ட அசிங்கமாக யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தால் அதை மட்டும் வேகமாக சொல்லுவாங்க. நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தால் அதை சொல்லவே மாட்டாங்க. நான் நல்லா இருக்கா? ஏத்தாடி சட்டை மூச்சு வாங்குதுங்க. என் மகன் சொன்னது மாதிரி பிதுக்கிக்கிட்டு ஒல்லி ஆகுறதுக்கு இது சொல்லுங்க, வழி சொல்லுங்க. சரி, நண்டை மேக்கப் போடுறேன். நண்டு குளிச்சு ரெடியாகி துண்டை வச்சு கட்டிக்கிட்டு குடுன்னு நிற்குது. ட்ரெஸ்ஸை போட்டு விடுறேன். நல்லா இருக்கா? போயிட்டு வரேன். போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு வந்து காட்டுறேன். என்ன வாங்க போகிறேன்? பாசி அவ்வளோ ஊசி பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, அதை வாங்க ஒன்று தான் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரட்டுமா? நல்ல மேக்கப் போட்டோன்னா தடி பிரித்து விட்டா கூட பரவாயில்ல மக்கள். இல்லாட்டா அங்கிட்டு போயில இப்படி கையை நார்மலாக வைக்க முடியல. நல்லா இருக்கா பச்சா? நல்லா இருக்கு. என் மக்கமார்களே சொல்லிட்டாங்க, பூஜாவே சொல்லிட்டா. இல்லைன்னா என்னை கிண்டல் மட்டும் கிடைப்பா, அவளும் சேர்த்துக்கிட்டு. இந்தாங்க முடி எப்படி வெட்டி விட்டவனும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. முடி வெட்டி விட்டவனும் நல்லா இருக்காண்டு. ஒரு செம்மம்மா நல்லா கிடைத்தேன் ஃபுல்லாக. தாய் குழந்தைகள் ஊரம் பார்க்கட்டும். செயின்லாம் போதும். இந்த செயினை எப்போவுமே போட்டுக்கிடுவேன் பார்த்துக்குங்க. இந்த செயின் எப்போவுமே என் கழுத்தில் நடக்கும். இது எங்கள் அப்பவுமே என் கழுத்தில் நடக்கும். இது ஒன்றத்தை போட்டுக்கிடுவேன். இதை கழட்டி வச்சுருவேன். இதை கழட்டி வச்சுட்டு இதை மட்டுமே போட்டுக்கிடுவேன். எங்கேயாவது போகிறோம்டா இதை தூக்கி போட்டுக்கிடுவேன். இது வந்து 5 பகை. எல்லாம் சொல்லக்கூடாது. அது கேட்டுட்டு இருந்தா யாரோ சொன்னாண்ணே, சொன்னதுனால என்ன ஒன்றும் குறைய மாட்டேன். சரி போயிட்டு வருவா. லைக்கை போடுங்க. எத்தனை நிமிஷம் இருக்குது இது?